வணக்கம் நண்பா. இந்த ஒரு நியூ இயர் ஸ்பெஷலாக கோட் படத்தில் வந்து டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் அப்படின்ற 2 போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 போஸ்டருமே எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் பண்ண வச்ச 2 போஸ்டரு. ஸோ டேரக்டர் வெங்கட் பிரபு சும்மா சொல்லக்கூடாது, அவரோட படம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 போஸ்டர் மூலியமாகவே சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி கெரியர்லேயே நியூ இயர் ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் அப்படின்ற 2 போஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த 2 போஸ்டர் வந்திருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட நெக்ஸ்ட் ஷெட்யூல் எங்கே எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோட் படத்தோட நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஸ்ரீலங்கா அப்படின்றத அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஆமா நண்பா, ஸ்ரீலங்காவில் தான் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்யூல் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஷெட்யூல் எடுக்க போறது இல்லையாமா. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செட் போட்டு ஒரு சின்ன ஒரு சீனுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க படம். ஸோ அந்த ஒரு ஷெட்யூல் கன்ஃபார்மாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு போக போறாங்க. ஸோ ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருப்பீங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது வந்து ஸ்ரீலங்காவை தான் சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்காங்க. ஸோ எல்லா இடங்கள்லையுமே நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ அதிகமாக வந்துட்டாங்க. கோட் படத்தை இந்தியாவிலே எடுக்க மாட்டாங்க அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ ஏன்னா கோட் படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அதாவது ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட் அப்படின்ற மாதிரியே பேசுவாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் அதிகமான ஒரு ஷூட்டிங் எடுக்க போறாங்க அப்படின்றத நம்மளும் பார்த்திருந்தோம். ஸோ அப்படி இருக்கப்ப எப்படி வந்து இப்போ இந்தியாவில் எடுக்கிறாங்க அப்படின்றத தெரியல. கிராஃபிக்ஸ் ஒர்க்குக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியாவில் சென்னையில் வந்து செட் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு செட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அடுத்த ஷெட்யூல் அங்கே எடுக்க போறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெங்கட் பிரபு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு உண்டான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கோட் படத்தில் என்ன மிகப்பெரிய ஒரு விஷயம்னா, இந்த ஒரு கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிராஃபிக்ஸ் ஒர்க்கு அதே மாதிரியே விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு தான் அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா இது டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஒரு படம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக வச்சிருப்பாங்க. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போறாங்க, எவ்வளோ டைம் எடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. அதனாலதான் கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஏன்னா வந்து டைம் லேட் ஆயிடுச்சுன்னு போச்சு. ஆல்ரெடி லியோ படத்துக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு ஃபிளாப் ஆனதுக்கு ஒரு காரணமே. அதனால பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெங்கட் பிரபு அந்த மாதிரியான ஒரு தப்பு பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். ஸோ எவ்வளவு பொறுமையாக எடுக்கணும், ஆனால் தளபதி ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு கதையா இருந்தா போதும். ஸோ கதை எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு கோட் படத்துல காமெடி ஃபைட் எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு படமா தான் இந்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டரை கோபி பிரசன்னா அவங்க தான் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பத்தி பேசாம போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பொறுமையா ஒவ்வொரு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு எடிட் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு அளவுல அவருக்கு ரீச் கிடைச்சிருக்கு. அவருக்கு மட்டும் இல்லாம தளபதியோட அவருக்கு மட்டும் இல்லாம இந்த ஒரு கோட் படத்துக்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர் தரமான 2 போஸ்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கும் கோட் படத்தோட தேர்ட் லுக்குமே எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்கும். ஸோ அடுத்தது வெயிட் பண்ணி பார்ப்போம். சும்மா சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா கோபி பிரசன்னா எவ்வளவு நேரத்தில் உட்காந்து எடிட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நிறைய நேரம் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவில் ரீச் ஆச்சு. அதே மாதிரி தான் வந்து இந்த ஒரு போஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு போஸ்டர்லேயே நம்ம வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு. இப்போ சென்னையில் ஒரு சின்னதாக ஒரு செட் போட்டு தான் கோட் படத்தில் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுக்க போகிறாங்க. இந்த ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அந்த ஒரு ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணலாம். ஸோ ஸ்ரீலங்கா ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இப்போ ரீசெண்டாக கோட் படத்துலேருந்து கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் இதுதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தளபதி பற்றின அப்டேட் தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.